Hello students, so நம்ம 12th chemistry unit 3 B block elements 2ல group number 17ல halogen family பார்த்துட்டு இருக்கோம். So இந்த கிளாஸ்ல trends in the physical and the chemical properties of hydrogen halides. So hydrogen halides னா என்ன? ஹாலைட்னா உங்களுக்கு தெரியும், fluorine, bromine, iodine. இவங்கெல்லாம் ஹைட்ரஜன் கூட சேர்ந்ததுதான். HF னா hydrogen fluoride. HCl னா hydrochloric acid, HBr னா hydrogen bromide, HI னா hydrogen iodide. இதெல்லாம் acids அப்படின்னு சொல்லுவாங்க, ஹாலோ acids அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? இப்போ இதை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறோம், அதோட physical properties எப்படி இருக்கு, அதோட chemical properties எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் ஹாலைட்ஸ். ஸோ ஒரு 4 ப்ரிப்பரேஷன் மெத்தட் நம்ம புக்ல இருக்கு, அதெல்லாம் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து டைரக்ட் காம்பினேஷன். So direct combination of hydrogen and halogen. So the next one is hydrogen and halogen நம்ம டைரக்ட்டா கம்பைன் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கு, ஹைட்ரஜன் ஹாலைட் கிடைக்கு. இதுல இந்த ஹைட்ரஜனையும் ஃப்ளூரினையும் கம்பைன் பண்ணக்கூடிய இந்த ரியாக்ஷன் பாத்தீங்கன்னா வயலண்ட் ரியாக்ஷன். Okay, so hydrogen fluorine ஓட combine ஆகி HF form ஆகக்கூடிய reaction வந்து ஒரு violent reaction. இந்த hydrogen ஓட chlorine prepare பண்ணக்கூடிய reaction பாத்தீங்கன்னா வெச்சுக்கோங்களேன், H2வும் Cl2வும் சேர்ந்து HCl form ஆகுதுல. So இந்த reaction தான் நம்ம hydrochloric acid prepare பண்றதுக்கு இது ஒரு useful method. Okay, so hydrogenயும் chlorineயும் combine பண்ணி HCl form ஆகக்கூடிய இந்த reaction ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடை ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு யூஸ்ஃபுல் மெத்தட். நெக்ஸ்ட் இந்த ஹைட்ரஜனும் புரோமைனும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், புரோமினை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ H2 + Br2 அல்லது H2 + I2 இந்த ரெண்டு ரியாக்ஷன் பார்க்கணுமே. இந்த ரெண்டு ரியாக்ஷனும் ஒரு ரிவர்சிபிள் ரியாக்ஷன். ஓகே, இப்போ HBr ஃபார்ம் ஆகுதா, இங்கே HI ஃபார்ம் ஆகுதா, இந்த ரெண்டு ரியாக்ஷன்ஸுமே ரிவர்சிபிள் ரியாக்ஷன். அதனால இந்த டைரக்ட் காம்பினேஷன் மெத்தட் HCl ப்ரிப்பேர் பண்றதுக்கு மட்டும்தான் ஒரு நல்ல மெத்தட். அதாவது HF வந்து ஸ்லைட் ஃபார்ம் ஆகும், வயலண்டா ஃபார்ம் ஆகும். பட் இந்த HBr ஐயும் HI யும் ப்ரிப்பேர் பண்றதுக்கு இந்த டைரக்ட் காம்பினேஷன் மெத்தட் சூட்டபிள் மெத்தட் அல்ல. ஏன்னா இது ஒரு ரிவர்சிபிள் ரியாக்ஷன். ஸோ இது இதுவாகவும் இருக்கும், அது அதுவாகவும் இருக்கும். ஸோ இதை தான் உங்க புக்ல கொடுத்துருக்காங்க. நான் ரீட் பண்றேன் பாருங்களேன். So direct combination is a useful means of preparing hydrogen chloride. That's a useful method. The reaction between hydrogen and fluorine is violent. Violent reaction. While the reaction between hydrogen and bromine or hydrogen and iodine are reversible and don't produce pure forms. Okay, so புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். So second method பாத்தீங்க அப்படின்னா displacement reaction. Okay. ரெண்டாவது மெத்தட் டிஸ்பிளேஸ்மென்ட். டிஸ்பிளேஸ்மென்ட்னா என்ன அர்த்தம்? இடப்பெயர்ச்சி வினை. யாரோ ஒருத்தர் என்ன பண்றோம், ரீப்ளேஸ்மென்ட் பண்ண போறோம். இங்க நம்ம யாரை ரீப்ளேஸ்மென்ட் பண்ண போறோம் அப்படின்னா ஹைட்ரஜன் ஹாலைட்ஸ் இருக்குல்ல, இத நம்ம ஒரு சல்ஃபைட்டோட சேர்த்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம், இத வந்து ப்ரிப்பேர் பண்ண போறோம் ஆசிட்ஸை. ஸோ அது வந்து நம்ம என்னன்னு பார்க்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ளூரின் எடுத்துக்கலாம். ஹைட்ரஜன் ஃப்ளூரைடு, ஹைட்ரஜன் குளோரைடு, இது ரெண்டையுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சல்ஃபியூரிக் ஆசிட் இருக்குல்ல, H2SO4 கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட், இது என்ன பண்ணாது அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா அயானிக் ஹாலைட்ஸ்ல இருந்து ரெண்டையும் டிஸ்பிளேஸ் பண்ணிடும். ஓகே, ஸோ இது ரெண்டும் அயானிக் ஹாலைட்ஸ் இருந்துச்சுன்னா அதை H2SO4 என்ன பண்ணும் அப்படின்னா டிஸ்பிளேஸ் பண்ணிடும். ஓகே, டிஸ்பிளேஸ்மென்ட் பண்ணிரும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ அயானிக் ஹாலைடுக்கு எக்ஸாம்பிள் என்ன, சோடியம் ஃப்ளூரைடு. இதான் ஒரு அயானிக் ஹாலைடு. இது கான்சன்ட்ரேட்டட் H2SO4 கூட ரியாக்ட் ஆகும்போது என்ன ஆகும், இந்த H2SO4 இந்த ஃப்ளூரைடை டிஸ்பிளேஸ் பண்ணிடும். இப்போ HF ஆகும், இந்த சோடியம் சல்ஃபேட் ஃபார்ம் ஆகும். இதான் Na2SO4 ஃபார்ம் ஆகும். ரெண்டு சோடியம் இருக்குனால 2NaF, ரெண்டு ஃப்ளூரின் ரெண்டு ஹைட்ரஜன் இருக்குனால 2HF. புரியுதா? இந்த மாதிரி அயானிக் ஹாலைட்ஸை H2SO4 வச்சு
டிஸ்பிளேஸ் பண்ணியும் நம்ம இந்த ஹைட்ரஜன் ஹாலைட்ஸை ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி நம்ம HCl என்ன பண்ணலாம், அயானிக் குளோரைட்ஸ் வந்து நம்ம டிஸ்பிளேஸ் பண்ண வைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அயானிக் குளோரைட் எக்ஸாம்பிள் சோடியம் குளோரைட் எடுத்துக்கலாம், NaCl எடுத்துக்குவோம். இதை கான்சன்ட்ரேட்டட் H2SO4 கூட ட்ரீட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும், அதே சேம் சோடியம் சல்ஃபேட் ஃபார்ம் ஆகல, சோடியம் ஹைட்ரஜன் சல்ஃபேட் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகே, சோடியம் ஹைட்ரஜன் சல்ஃபேட் NaHSO4 அல்லது சோடியம் பைசல்ஃபேட். இதுக்கு +1 பைசல்ஃபேட்க்கு -1 கிளாஸ்ல வந்து 1 தான் வரும். ஒரு ஹைட்ரஜன் ஒரு குளோரின் சேர்ந்து HCl வந்து என்ன ஆகும், நமக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்துருச்சா. அடுத்து இந்த HBr HI பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெத்தடில் நம்மளால என்ன பண்ண முடியாது, ப்ரிப்பேர் பண்ண முடியாது. HBr and HF do not prepare by this method. So இதுதான் நமக்கு வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன்ஸ். யாரை டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்றோம், ஹைட்ரஜன் ஹாலைட்ஸ் அயானிக் ஹாலைட்ஸை ஒரு சல்ஃபேட் கூட நம்ம ட்ரீட் பண்ணும்போது அயானிக் ஹாலைட் பாருங்க. ஸோ அயானிக் ஹாலைட்ஸை சல்ஃபேட் கூட கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் கூட ட்ரீட் பண்ணும்போது நமக்கு என்ன, ஹைட்ரஜன் ஹாலைட்ஸ் ப்ராடக்டாக கிடைக்குது. அதில் நம்ம HF-ஐயும் HCl-ஐயும் ப்ரிப்பேர் பண்ண முடியும். பட் HBr-ஐயும் HF-ஐயும் நம்ம HI-யும் நம்மளால என்ன பண்ண முடியாது, இந்த மெத்தட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு சூட்டபிளான மெத்தட் இல்லை. இப்போ நான் அதை ரீட் பண்ணுறேன் பாருங்க. Displacement reaction. Concentrated sulfuric acid displaces hydrogen chloride from ionic chlorides. At higher temperature, the hydrogen sulfate form reacts with the further ionic chloride. Displacement can be used for the preparation of hydrogen fluorides from ionic fluoride. Hydrogen bromide and hydrogen iodide are oxidized by concentrated sulfuric acid and cannot be prepared by this method. The HFP and HFA ஏன் ப்ரிப்பேர் பண்ண முடியாதுன்னா, இந்த ரெண்டையும் H2SO4 ஆக்சிடைஸ் பண்ணிடும், அதனால இதை ப்ரிப்பேர் பண்ண முடியாது. இந்த NaCl அந்த H2SO4 ஃபார்ம் ஆகி இந்த HCl கிடைக்கும் பார்த்தீங்களா, இது ஃபர்தரா இந்த சொல்யூஷன்ஸ்ல இது கூட ரியாக்ட் ஆகி மறுபடியும் இதே ரியாக்ஷன் தந்துடும், அதே அயானிக் ஹாலைட்ஸை தந்துடும். ஸோ அதனால இந்த HCl ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் சூட்டபிள் அல்ல. ஒன்லி HF ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் ஒரு பெஸ்ட் சூட்டபிள் மெத்தட். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் தேர்ட் மெத்தடுக்கு போகலாம். ஹைட்ரோலைசிஸ் ஆஃப் பாஸ்பரஸ் ட்ரைஹாலைடு. ஓகே, ஹைட்ரோலைசிஸ் ஆஃப் பாஸ்பரஸ் ட்ரைஹாலைட்ஸ். பாஸ்பரஸ் ஹாலைட்ஸ் ட்ரைஹாலைட்ஸ்ங்களால நம்ம மூணு படிப்போம். அது என்ன, ஹைட்ரோலைசிஸ். லைசிஸ் அப்படின்னாலே ஸ்பிளிட்டிங் அப்படின்னு அர்த்தம். யாரை வச்சு ஸ்பிளிட் பண்றோம், ஹைட்ரோனா வாட்டர், வாட்டரை வச்சு ஸ்பிளிட் பண்ணக்கூடிய ரியாக்ஷனுக்கு பேர் தான் ஹைட்ரோலைசிஸ். ஸோ பாருங்க, இந்த PX3 இருக்குல்ல, பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடு, இதை நம்ம வாட்டர் வச்சு ஹைட்ரோலைசிஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா பாஸ்பாரிக் ஆசிட் H3PO3 வந்து கிடைக்குச்சு. பாஸ்பாரிக் ஆசிட் பிளஸ் ஹைட்ரஜன் ஹாலைடு நமக்கு ப்ராடக்டா வெளியில கிடைக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட் தான் இது வந்து ஒரு ஜென்ரல் மெத்தட், ரைட்டா. இங்கே என்னென்னலாம் ப்ரிப்பேர் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா HF-ஐயும் HCl-ஐயும் இந்த ஹைட்ரோலைசிஸ் மெத்தட் மூலமா ப்ரிப்பேர் பண்ண முடியாது. Do not prepare by this method எழுதிக்கோங்க. ஓகே, so HF and HCl do not prepared by this method. But இந்த HBr HI என்ன செய்யலாம் அப்படின்னா ரெட் பாஸ்பரஸை, ஓகே, ரெட் பாஸ்பரஸை வாட்டர் கூட சேர்த்து நல்லா பேஸ்ட் பண்ணிக்கணும். ஓகே, ரெட் பாஸ்பரஸை வாட்டரோட வச்சு நல்லா பேஸ்ட் பண்ணிக்கணும். இதே மாதிரி அயோடினுக்கு பார்த்தீங்கன்னா ரெட் பாஸ்பரஸையும் அயோடினையும் வச்சு நல்லா பேஸ்ட் பண்ணிக்கணும். இந்த ரெண்டு பேஸ்ட்டையும் கொண்டு போய் என்ன செய்யணும் அப்படின்னா, ஓகே, இந்த ரெண்டு பேஸ்ட்டையும் இங்க பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ் இருக்கு பிளஸ் வந்து ஹாலஜன்ஸ் இருக்கு. இந்த ரெண்டு சேர்ந்து முதல்ல PX3 பாஸ்பரஸ் ட்ரைஹாலைட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணும். அகைன் இந்த பாஸ்பரஸ் ட்ரைஹாலைட் என்ன செய்யணும், ஹைட்ரோலைசிஸ் பண்ணணும். இந்த PX3 இருக்குல்ல, இதை நம்ம ஹைட்ரோலைசிஸ் பண்ணும்போது என்ன ஆகும், நம்ம சொன்ன மாதிரி பாஸ்பாரிக் ஆசிட்டும் H3PO3 பாஸ்பரஸ் ஆசிட் ரைட்டா பிளஸ் வந்து நமக்கு தேவையான
அந்த ப்ராடக்ட் HX கிடைச்சிடும். இங்க Xங்கிறது புரோமின் அல்லது அயோடின். X மைனஸ் இஸ் Br மைனஸ் அல்லது I மைனஸ். ஏன்னா மற்ற ரெண்டுமே நம்மளால என்ன பண்ண முடியாது, இந்த மெத்தட்ல ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் அங்கே கொடுத்துருக்காங்க. இதை நான் ரீட் பண்ணுறேன் பாருங்க, உங்களுக்கு புரியும். Hydrolysis of phosphorus trihalides. Gaseous hydrogen halides are produced when water is added in drops to phosphorus trihalide except phosphorus trifluoride. So phosphorus trifluoride தவிர மற்ற எல்லா phosphorus trihalidesலையுமே வாட்டரை நம்ம ட்ராப்பா ஆட் பண்ணும்போது அது என்ன பண்ணுமா, அந்த ஹைட்ரஜன் ஹாலைட்ஸை ஃபார்ம் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. Hydrogen bromide may be obtained by adding bromine dropwise to a paste of red phosphorus and water. So red phosphorus கூட bromine water. So hydrogen bromide may be obtained by adding bromine dropwise to a paste of red phosphorus and water. So இதல பாத்தீங்கன்னா bromine சேர்க்கணும் இல்ல, red phosphorus ஓட bromine ட்ராப்பா சேர்க்கிறோம், கூடவே வாட்டரையும் ட்ராப்பா சேர்த்து நல்லா பேஸ்ட் பண்ணிக்கிறோம். While hydrogen iodide is conveniently produced by adding water dropwise to a mixture of red phosphorus and iodine. அதே சேம் red phosphorus ஓட iodine plus water இந்த drop எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பேஸ்ட் பண்ணிக்கிறோம். அப்படி பேஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகுது, இல்ல phosphorus இருக்கு, halogen இருக்கு, ரெண்டு சேர்த்து phosphorus trihalide ஃபார்ம் பண்ணும். ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணிக்கலாம். 3 halogen 2 halogen, so 3 2 ரெண்டு phosphorus இருந்தால 2 phosphorus. ஓகே, இந்த கிடைச்ச pH3 என்ன பண்றாங்க, ஹைட்ரோலிசிஸ் பண்றாங்க. சோ அந்த மெத்தட் வேணா அந்த இதுல ரைட் பண்ணுமா, இங்க நான் ரைட் பண்றேன். pH3 ய ஹைட்ரோலிசிஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, H3PO3 யும் HX ம் கிடைக்குது. இந்த X தான் இந்த குளோரின் and bromine. ஓகே, இப்போ நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கிறோம். So 3 oxygen இருக்கறனால 3H2O. ஓகே, நெக்ஸ்ட் 3 halogen இருக்கறனால 3X. ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆயிடும். ஓகே, சோ இந்த மாதிரி ரியாக்ஷன் இருக்கு. வேற X னா குளோரின் bromine and iodine கொடுத்திருக்கு. Any halogen vapor which escape with the hydrogen halide is removed by passing the gases through the column of moist red phosphorus. So moist red phosphorusல நம்ம எந்த ஒரு ஹாலஜன் வேப்பர்ஸ் என்ன ஆகுமா, எஸ்கேப் ஆயிருமா அந்த கேஸஸ்ல. any hydrogen vapors which escape with the hydrogen halide is removed by passing the gases through a column of moist red phosphorus. So moist red phosphorus நம்ம சேர்க்கும்போது இப்படி hydrogen halide என்ன ஆகுமா, எஸ்கேப் ஆயிடும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் தேர்ட் மெத்தட், ஹைட்ரோலிசிஸ் ஆஃப் phosphorus trihalides. ஸோ நெக்ஸ்ட் இன்னும் ஒரு மெத்தட் இருக்கு, ஃபோர்த் மெத்தட். அந்த ஒரு மெத்தட் ஓகே. ஸோ இதெல்லாம் வெரி சிம்பிள் டாபிக்ஸ். நமக்கு இந்த டாபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க் கொஸ்டின்லையோ 2 மார்க் கொஸ்டின்லையோ கொஸ்டின்ஸ் வந்து வரும். ஸோ அதுக்காக தான் அதை நான் சொல்லிட்டு அப்படியே உனக்கு ரீடும் பண்ணிட்டேன். புக்கை பார்த்து நீ பார்த்துக்கோங்க. நல்லா இருக்கிற தடவை கேட்டுட்டு அகைன் ஒரு தடவை புக்கை பார்த்து ரீட் பண்ணுங்க 2 times, கண்டிப்பாக புரியும். ஸோ நெக்ஸ்ட் ரிடக்ஷன் பை கோவலன்ட் ஹைட்ரைட்ஸ். ஃபோர்த் மெத்தட் வந்து ரிடக்ஷன். யார் ரிடக்ஷனுக்காக வச்சு பை கோவலன்ட் ஹைட்ரைட்ஸ். ஓகே, ரிடக்ஷன் பை கோவலன்ட் ஹைட்ரைட்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஹைட்ரஜனை H2S கூட சேர்த்து என்ன பண்ணுறோம், நல்லா ரிடக்ஷன் பண்ணுறோம். ஹைட்ரஜனை H2S கூட சேர்த்து ரிடக்ஷன் பண்ணும்போது என்ன ஆகும், நமக்கு தேவையான ஹைட்ரஜன் குளோரைடு வந்து என்ன ஆயிடும், ஹைட்ரஜன் ஹாலைடு வந்து ஃபார்ம் ஆயிடும். ஹைட்ரஜன் ஹாலஜன். ஓகே, ஹாலஜனை இது கூட ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு தேவையான ஹாலஜனும் இந்த தேவையில்லாத இந்த சல்ஃபர் என்ன ஆயிடும், வெளியில போயிடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ரியாக்ஷன்ல பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரையுமே ப்ரிப்பேர் பண்ணலாம். H2S ஃப்ளோரினோட ட்ரீட் பண்ணும்போது நமக்கு HFும் சல்ஃபரும் கிடைச்சிடும். HCl சரி, இதே H2S நம்ம குளோரின் கூட ட்ரீட் பண்ணும்போது HClலும் சல்ஃபரும் கிடைச்சிடும். லைக்வைஸ் H2S Br கூட ட்ரீட் பண்ணும்போது
ஹெச்பிஆரும் சல்ஃபர் வெளியில் போயிடும். ஸோ அதே மாதிரி சேம் H2வையும் I2வையும் நம்ம ட்ரீட் பண்ணும்போது என்ன ஆகும், ஹெச்ஐயும் H2Sஐயும் I2வையும் ட்ரீட் பண்ணும்போது ஹெச்ஐயும் சல்ஃபரும் வெளியில் போயிடும். ஸோ இந்த மெத்தடில் நம்ம எல்லாரும் என்ன பண்ணலாம், ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நான் உங்கள் புக்கில் ரீட் பண்ணுறேன். Hydrogens are reduced to hydrogen halide by hydrogen sulfide. So H2S நம்ம ஹைட்ரஜனோட ட்ரீட் பண்ணி ரிடக்ஷன் பண்ணும்போது நமக்கு ஹைட்ரஜன் ஹாலைடு கிடைக்குது. அது ஜெனரலா ஒரு புக்கில் கொடுத்துட்டாங்க. H2S கட்டி கொடுத்தாச்சு. H2S ஹைட்ரஜன் கூட நம்ம ட்ரீட் பண்ணும்போது நமக்கு HXும் பிளஸ் சல்ஃபர் வெளியே போகுது. ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணிடலாம். 2 போட்டுருக்காங்க. ஓகே. Hydrogen chloride is obtained by a byproduct of the reactions between hydrocarbon of halogens. So hydrocarbon of halogen நம்ம இது ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, ஹைட்ரஜன் குளோரைடு வந்து பை ப்ராடக்டா கிடைக்குது. ஸோ இதுதான் இந்த இன்டர் ஹாலஜன் இந்த ஹைட்ரஜன் ஹாலைட்ஸ் உடைய ப்ரிப்பரேஷன் மெத்தட். 4 மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் நம்ம என்ன பார்த்தோம், டைரக்ட் காம்பினேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் ஹாலஜன். இதில் ஹைட்ரஜன் குளோரைடை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பெஸ்ட் மெத்தட்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் அயானிக் ஹாலைட்ஸில் ஃப்ளூரினை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பெஸ்ட் மெத்தட் ஹைட்ரஜன் ஃப்ளூரினம். ஸோ நெக்ஸ்ட் மெத்தட் ஹைட்ராலிசிஸ் மெத்தட் பார்த்தோம். இது HBrயும் HIயும் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய சூட்டபிள் மெத்தட். நெக்ஸ்ட் ரிடக்ஷன் பை கோவலன்ட் ஹைட்ரேட்ஸில் நம்ம எல்லா ஹைட்ரேட்ஸையும் என்ன பண்ணலாம், ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு எதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா அதில் அதோட தெர்மல் ஸ்டெபிலிட்டிக்கும் பாண்ட் அண்ட் என்தால்பிக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் ஒன்று கொடுத்துருக்காங்க. நீங்கள் பாருங்க, தெர்மல் ஸ்டெபிலிட்டிக்கும் அதோட பாண்ட் என்தால்பிக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப். ஸோ அதை நான் இங்கே எழுதுறேன். ஸோ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாண்ட் டிசோசியேஷன் என்தால்பி. என்தால்பி நான் சும்மா ஹெச்னு ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறேன். பெர்சன்டேஜ் ஆஃப் அயானிக் கேரக்டர் இப்படி கொடுத்துருக்காங்க ஒரு பாக்ஸில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லா ஹைட்ரஜன் ஹாலைட்ஸும் கொடுத்தாச்சு. HF, HCl, HBr, HI, இந்த 4 ஹைட்ரஜன் ஹாலைட்ஸ் இருக்கு. இதில் பாருங்க, இதோட பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி பார்த்தீங்கன்னா +5632, இதுக்கு +431, இதுக்கு +366, இதுக்கு +299. பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி பார்த்துக்கணும். Next percentage of ionic character இங்க 43, இங்க 70, இங்க 37. சப்போஸ் உங்க புக்ல 130 இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணிருங்க, கட் பண்ணிருங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தெர்மல் ஸ்டெபிலிட்டி பார்த்தீங்கன்னா பாண்ட் டிசோசியேஷன் என்தால்பிக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டுவா இருக்கும். ஸோ தெர்மல் ஸ்டெபிலிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பாண்ட் டிசோசியேஷன் என்தால்பி. அப்ப தெர்மல் ஸ்டெபிலிட்டி அதிகமா இருந்தா டிசோசியேஷன் எனர்ஜி எப்படி இருக்கும், அதிகமா இருக்கும். அப்ப இதை வச்சு நீங்க சொல்லலாம், இங்க யார் வந்து அதிக தெர்மல் ஸ்டெபிலிட்டியோட இருப்பா, HF தான், அதிக வெப்பநிலை தாங்கக்கூடியது. இதை வச்சு உங்களுக்கு வந்து ஒன் வேர்ட் கொஸ்டின் கேட்கலாம். அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஹைட்ரஜன் ஹாலைட்ஸ் இன்டு த இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் தெர்மல் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டால் இதில் தெரியும். ஓகே. இப்போ பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும், தெர்மல் ஸ்டெபிலிட்டியும் டிக்ரீசஸ் ஆகும். அதான் HI வந்து பாண்ட் டிசோசியேஷன் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இதோட அதாவது தெர்மல் ஸ்டெபிலிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ தெர்மல் ஸ்டெபிலிட்டி யாருக்கு அதிகமாக இருக்கும், HFக்கு அதிகம், நெக்ஸ்ட்டு HCl, நெக்ஸ்ட்டு HBr, நெக்ஸ்ட்டு HI. இது தெர்மல் ஸ்டெபிலிட்டியினுடைய ஆர்டர். ஸோ இதெல்லாம் உங்கள் புக்கில் கொடுத்துருப்பாங்க, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஹைட்ரஜன் அயோடைடு பார்த்தீங்க அப்படின்னா 400 டிகிரி சென்டிகிரேட்ல என்ன ஆயிடும், அரௌண்ட் 400 டிகிரி சென்டிகிரேட்ல இது வந்து டீகம்போஸ்ட் ஆயிடும். ஆனால் அந்த HFும் HClலும் 400 டிகிரி சென்டிகிரேட்ல என்ன ஆகுதுன்னா மோஸ்ட் ஸ்டேபிளா இருக்கும். அட் 400 டிகிரி சென்டிகிரேட் 400 டிகிரி சென்டிகிரேட்ல HF வந்து டீகம்போஸ் ஆகும். பட் சரி HI, ஓகே, HI டீகம்போஸ் ஆகும். HFO HClO இந்த 400 டிகிரி சென்டிகிரேட்ல என்னவா இருக்கும், ஸ்டேபிள் ஹாலைட்ஸா இருக்கும். ஓகே, ஸ்டேபிள் ஹைட்ரஜன் ஹாலைட்ஸா இருக்கும். ஸோ இதை வந்து உங்கள்கிட்ட ஒரு 2 மார்க் கொஸ்டின்ல கேட்கலாம். அட் 400 டிகிரி சென்டிகிரேட்
HI is unstable whereas HF and HCl are stable. Why? Give reason அல்லது justify this statement அப்படினு கேட்கலாம். Due to the high bond dissociation energy, HF and HCl are stable at 400 degrees centigrade உங்களுக்கு ஆன்சர் எழுதி தரும். ஸோ இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் கொஸ்டின் தான் எக்ஸாமில் கேட்பாங்க. ஸோ இந்த வேல்யூஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரூம் டெம்பரேச்சரில் பார்த்தீங்கன்னா ஹாலிட்ஸ் எல்லாமே கலர்லெஸ்ஸாக இருக்கும். அது எல்லாமே ஸ்டீமிங் ஃபியூம்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, அட் ரூம் டெம்பரேச்சர் ஹைட்ரஜன் ஹாலிட்ஸ் ஆர் கலர்லெஸ். பிளஸ் இந்த நெச்சஸ்லாம் மாய்ஸ்ட் ஏர் கூட சேர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஈரப்பதமான காற்றோட சேர்ந்துச்சுன்னா ஃபியூமிங் ஸ்டீம்ஸை வந்து ஃபார்ஸ் பண்ணும். ஃபியூம் அப்படின்னா என்ன அர்த்தம்? புகையிறது. ஸோ அப்படியே புகஞ்சு அந்த ஸ்டீம்ஸ் வேப்பர்ஸை வந்து இவால்வ் பண்ணும். ஸோ இதுதான். நெக்ஸ்ட் இதோட பாயிலிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப்க்கு தான் என்ன இருக்கு? ஹை பாயிலிங் பாயிண்ட் இருக்கு. நான் எழுதுறேன் பிபிடி. யாருக்கு அதிகம்னா ஹெச்எஃப் வந்து ரொம்ப ஹை. இந்த ஹெச்எஃப்ல பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ரஜன் ஃப்ளூரினுக்கு இடையில ஹைட்ரஜன் பாண்ட் இருக்குது. நீங்க லாஸ்ட் இயர் படிச்சிருக்கீங்க. எந்த ஒரு ஆட்டம் வந்து ஸ்மாலர் சைஸோடையும் ஹை எலக்ட்ரோநெகட்டிவிட்டியோடையும் இருக்குதோ அந்த ஆட்டம் ஈஸியாக ஹைட்ரஜன் கூட பாண்டை ஃபார்ம் பண்ணும். இந்த ஃப்ளூரின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்மாலஸ்ட் சைஸ். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ரொம்ப ஹை. அதனால அந்த ஹெச்எஃப் மாலிகூல்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி படிச்சிருப்பீங்க 11th. இந்த அடுத்தடுத்த மாலிகூல்ஸ் கிடையாது. இந்த மாதிரி என்ன ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து கொடுத்துருப்போம். ஓகே, ஸோ பாயிலிங் பாயிண்ட் ஹையாக இருக்கிறதுனால இதோட ஹை எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஜாஸ்தியாக இருக்கிறதுனால என்ன ஆகுது? இது வந்து இந்த மாதிரி ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து ஃபார்ம் பண்ணுது. நெக்ஸ்ட் இந்த பெர்சன்டேஜ் ஆஃப் அயானிக் கேரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளூரின்ல இருந்து அயோடின் வரை என்ன ஆகுது? டிகிரீஸ் ஆகுது. ஓகே, இதை நீங்க ஒரு வேர்டுக்கு தெரிஞ்சுக்கோங்க. பெர்சன்டேஜ் ஆஃப் அயானிக் கேரக்டர் ஃப்ளூரின் டு அயோடின் வரை இருக்கும்போது என்ன ஆகுது? டிகிரீஸ் ஆகுது. பாருங்க 43 17 13 7. அப்ப மேல இருந்து கீழ போகும்போது என்ன ஆகுது? டிகிரீஸ் ஆகுது. இதெல்லாம் ஒன் வேர்ட் क्वेश्चन. பெர்சன்டேஜ் ஆஃப் அயானிக் கேரக்டர் டிகிரீஸ் ஆகுறதுனால கோவலன்ட் கேரக்டர் எப்படி இருக்கும்? இன்க்ரீஸ் ஆகும். அப்ப HI ல வந்து அதிக கோவலன்ட் நேச்சர் இருக்கும். அதோட HB லெவல்ல அதிக கம்மி. இங்க கோவலன்ட் நேச்சர் ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ இதெல்லாம் ரொம்ப நுணுக்கமா புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த டாபிக்ல இருந்து கேட்கக்கூடிய ஒன் வேர்ட் क्वेश्चंஸை நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நீங்க இதை பார்த்துட்டு உங்க புக்கை ரீட் பண்ணி ஸோ நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் மைண்ட்ல இருந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. ஹோப் யூ ஆர் அண்டர்ஸ்டாண்ட் கண்டென்ட் வெரி வெல்.